ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரிவர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 43 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் பீட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீயாக ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக நான் இந்த த்ரெட்டு வந்து எடுத்துருக்கேன், மிஷின் த்ரெட்டு எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் எப்பயும் போல் நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் பேசிக் லைன் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் நீங்களே நல்லா க்ரியேட்டிவாக யோசித்து கூட எனக்கு சென்ட் பண்ணல எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீடை வந்து எப்படி இந்த டியூப் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? நல்லா நெருக்கி நெருக்கி கேப்ஸ் விழுகாத மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நல்லா உள்ளே தள்ளி ஒரு குத்து குத்திட்டு ரைட் டு லெஃப்ட் ஒரு சுற்றி பொறுமையாக இந்த த்ரெட்டை வந்து வெளியிடுங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் அந்த மிஷின் த்ரெட்டை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே வந்து ஸோ இதிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இடையில இப்போ ஒரு டியூப் பீடு எடுத்துக்கிறீங்களா, ஸோ அடுத்து வந்து ஒரு சுகர் பீடு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுவும் பேசிக்கான ஸ்டிச்சஸ் தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் வந்து அதையும் சொல்லிக் கொடுக்கலாம், பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகாதனால ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு டியூப் பீடு வந்து ஒரு டியூப் பீடு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு, சரிங்களா? அப்போ ஒரு சுகர் பீடு ஒரு டியூப் பீடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? நார்மல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி நார்மல் பீட் ஸ்டிச் தான் போடணும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி போடுங்க. ஸோ நிறைய பேர் கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்த பீட் லோட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்த பீட் லோட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஒன்றும் அவசரம் கிடையாது, பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதிலே வந்து நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணி எப்படி போடுறேன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு டியூப் பீடு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அது ஒரு சுகர் பீடு எடுத்துட்டிங்களா? எடுத்துகிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுறப்ப பாருங்கள், இடையில வந்து ஒரு சுகர் பீடு வந்து அட்டாச் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சுகர் பீட் இல்லாமல் ஒரு லைன் சப்மிட் பண்ணணும், சுகர் பீடோட ஒரு லைன் சப்மிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ மறுபடியும் பாருங்கள், ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு. நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எப்பயும் போல் ஒரே ஒரு டியூப் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஒரு பக்கத்துலேன்னு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டுட்டு லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு எண்ணாட் கிளாஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ எண்ணாட் மட்டும் பொறுமையாக போட்டு பண்ணுங்கள். ஏன்னா எண்ணாட் வந்து போடல டைட்டாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து அந்த ஸ்டிச் பூராமே வந்து நமக்கு கலந்துட்டு வர மாதிரி போயிடும், சரிங்களா? அதனால் எண்ணாட் மட்டும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இப்படி நல்லா இழுத்து பார்த்துக்குங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.